என்ன அத்தா சார், புதுசா வாங்கினதா? ஏற்கனவே 2 வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு புதுசா? ஹரிதாவை கொலை பண்ண கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது. என்ன சொல்றீங்க? இத வச்சு எப்படி கொலைகாரனை கண்டுபிடிப்பீங்க? அப்படி கேளு. உன்னை 3 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்த போலீஸ்காரங்க ஒரே ஒரு நாள்ல கொண்டு போய் உன்னை கோர்ட்ல நிறுத்தினாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பாட்டில் தான். ஆமா, இந்த கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போலீஸ் உனக்கு ஆதரவா அபிடவிட் ஃபைல் பண்ணாங்கல்ல, உனக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு காரணமும் இதே பெர்ஃப்யூம் தான். என்ன அத்தான் சார், நீங்க பாட்டுக்கு அடிக்கிட்டே போறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன். இப்போ அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அதான் அந்த தடைகள் பத்தின ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல முக்கியமான பாயிண்ட் இந்த பெர்ஃப்யூம் தான். அதாவது ஹரிதா உடம்புல யூஸ் பண்ண அதே பெர்ஃப்யூம் அதோட சேர்த்து இன்னொரு பெர்ஃப்யூம் கலந்திருக்குன்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அந்த இன்னொரு பெர்ஃப்யூம்னு சொன்னேன்ல, அந்த பெர்ஃப்யூமே இதுதான். இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற யாரோ தான் நிச்சயமா ஹரிதாவை கொலை பண்ணிருக்கணும். இந்த சென்ட்டுக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்கா? ஆமா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அங்க பிரின்சஸ் யூஸ் பண்ற ராயல் பெர்ஃப்யூம் இது அந்த ராயல் பெர்ஃப்யூம் தான். ஆக்சுவலா இந்த பெர்ஃப்யூமை வச்சு தான் நாம அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். அது எப்படி அத்தா சார்? இந்த சென்ட்டை எத்தனையோ ஆயிரம் பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க, அது எப்படி கொலைகாரனை கண்டுபிடிக்கும்? உன் கேள்வி எல்லாம் கரெக்ட் தான். இப்ப என்ன சொல்றது? இந்த ரூம்ல ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா நாம இந்த ரூம்ல தேடணுமா இல்ல இந்த ரூமை விட்டுட்டு வெளியே தேடணுமா? அது எப்படி? தொலைச்ச இடத்துல தானே தேடணும், அப்பதானே கிடைக்கும். எக்ஸாக்ட்லி அதேதான். அதே மாதிரி இந்த கொலை பண்ணவங்க நம்ம பக்கத்திலே இருப்பாங்கன்னு நாம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம்ல. அப்போ பக்கத்துல நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ல யார் மேல இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருதோ அவங்க தான் நாம தேடுற அந்த கொலைகாரன். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க யார் மேல இந்த சென்ட் வாசனை வருதோ அங்கதான் கொலைகாரங்க. கரெக்ட். இங்க பாரு, இந்த பெர்ஃப்யூமோட வாசனைய நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ. ஸ்மெல் பண்ணு. குட் நோ. அப்புறம் நீ அப்படி தொடைக்காத, இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ நந்தினி, புரியுதா? சரௌண்டிங்ல எங்க இந்த ஸ்மெல் தெரிஞ்சாலும் உடனே என்கிட்ட சொல்லிரு, ஓகேவா? ஓகே. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த நந்தினிய சும்மா விடக்கூடாது. கவலையே படாத மச்சான், உன் விஷயத்துல ஏண்டா தலையிட்டோன்னு அந்த நந்தினி கூடி சீக்கிரம் ஃபீல் பண்ணுவா. அந்த நாளுக்காக தான் மச்சான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரோட தலை எழுத்தையும் அந்த கடவுள் தான் மாத்தி எழுதுறதா சொல்லுவாங்க. ஆனா என்னோட தலையெழுத்த மட்டும் அந்த நந்தினி மாத்தி எழுதிட்டா. பதிலுக்கு அவளோட தலையெழுத்த நான் மாத்தி எழுதணும். ஆமா, உன்னோட டிராமா லவ் எப்படி போயிட்டு இருக்கு? அது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா சிறப்பா போயிட்டு இருக்குடா. ஆமா, அவ பேர் என்ன சொன்ன? புனிதா தானே? புனிதாக்கு உன் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது மச்சான். கவனமா மெயின்டைன் பண்ணு. இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. லேசா டவுட் வந்தா கூட உடனே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காளுங்க. அப்படி எல்லாம் நடந்துடவே கூடாது, அப்புறம் நம்ம பிளானே ஃபெயிலியர் ஆயிடும் மச்சான். ஐயோ மச்சான், புனிதா என்ன முழுசா நம்புறா. அவ மனசுக்குள்ள என் மேல லவ் வந்துருச்சு, அது எனக்கு நல்லா தெரியுது. கூடிய சீக்கிரம் அவளை என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன். ஆமா, நீ உன்னை பத்தி ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துருக்கியா? பைக் டாக்ஸி ஓட்டுறன்னு மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் சொல்லல. ஃபேமிலியை பத்தி எல்லாம் உங்ககிட்ட எதுவும் கேட்கலையா? கேட்டா நான் உண்மையை சொல்லிடவா போறேன்? மச்சான், இப்ப எல்லா பொண்ணுங்களும் நல்லா செட்டில்டா இருக்க பையனை பார்த்து தான் ப்ரப்போஸ் பண்றாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நந்தினி தங்கச்சி கிராமத்துல இருந்து வந்தவ, அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்ல. சென்டிமெண்டல் கேரக்டரா இருக்கா. நாளைக்கு அவளை பிக் பண்ண போவல? இல்ல மச்சான், நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாளாம். ஃபேமிலியோட ஏதோ கோயிலுக்கு போறேன்னு சொன்னான், அதனால பிக்கப் பண்ண வேணான்னு சொல்லிட்டா. நாளைக்கு மறுநாள் தான் பிக்கப் பண்ண முடியும். பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தியா? அவ பிறந்த நாளை பத்தியே நான் அவளை பிக்கப் பண்றதுக்காக ஃபோன் பண்ணேன், அப்பதான் சொன்னான். அப்புறம் எப்படி நான் கிஃப்ட் வாங்கி தர்றது?
அப்பவும் நான் கேட்டேன் உன் பர்த்டேவை ஏன் என்கிட்ட சொல்லல, சொல்லியிருந்தா gift கொடுத்துருப்பேனேன்னு. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டான். ஹலோ மச்சான், மச்சான் லைன்ல இருக்கியா? இருக்க மச்சான், நாளைக்கு பொழுது விடியும் போது சுந்தரவல்லி குடும்பம் பதறி போய் கதறணும். அப்படி ஒரு சம்பவத்தை நீ பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லிட்டல மச்சான், கவலை விடு. நாளைக்கு காலையில அந்த குடும்பமே கத்தி கதற மாதிரி நான் பண்றேன். என்னடா இது, இப்பதானே கண்ணா சொந்த தூங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. ஒருவேளை பொழுது சீக்கிரம் விடிஞ்சிருச்சா இல்ல நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோமா? என்னடா கல்யாணம் ஒண்ணுமே புரியலையே. சரி, எதுவா இருந்தா நமக்கு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்பா முருகன் இன்னைக்கு பொழுது சரியா கழிச்சு விட்றான். சபா, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் சரி பண்ணி விடணும். கருப்பா, அப்பா முருகா, அப்பட மேலும் சரி பண்ணி விட்டுருங்க. கல்யாணம் அப்பா முருகனை நம்பி வண்டியை சரியா ஓட்டிக்க. என்ன தங்கச்சி அழகானா, நல்ல வேலைக்கு யாருமே இன்னும் எந்திரிச்சு வரல. அவருக்கு கல்யாணம், நீ தானே முதல்ல எந்திரிச்சுக்க. சரிடா, பால் பாக்கெட் எடுத்துட்டு வந்து காப்பியை போட்டு எல்லாரையும் எழுப்பி விடுவோம். அதானே நம்ம வேலை. என்ன வரமாட்டுது? அட கூறுகிட்ட போல கீழே திறந்துக்கிட்டு இருக்க, மேலே தரடா. அம்மா அப்பா முருகா, என்னது இது?